எல்லாருக்கும் வணக்கங்க. இல்லைங்க, அந்த சுக்காவுக்கு தாங்க இந்த கேள்வி கேட்குறேன் நான். இல்லை, பொண்டாட்டிங்கிறவங்களுக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது. ஏன் எதுக்கு இந்த மாதிரி வெப்பாட்டியிலாம் பேச விட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க? கேட்குற உண்மையாக சொல்கிறேன். இத்தனை வருஷம் வாழ்ந்தாங்கள்ல உங்கள் பொண்டாட்டி, அவங்கெல்லாம் சமைச்சு போடாமல் சாப்பிடாம தான் இன்றைக்கி இந்த அளவுக்கு வந்தீங்களா? எப்படி ஒரு வெப்பாட்டிக்கு இவ்வளோ ஒரு சப்போர்ட் கொடுக்க முடியுது? அவெல்லாம் என்ன ஆட்டம் போடுறா கேட்குற. இதெல்லாம் உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட வெக்கமாகவே இல்லை. பசங்க வாழ்க்கையும் சேர்ந்து வீணாக போகுது. தயவு செஞ்சு நீங்கள் ஒழுக்கமாக திருந்தி இருந்தீங்கன்னா தாங்க சார் உங்கள் குடும்பம் நல்லா இருக்கும். ஏன் இப்படி இருக்கிறீங்க? உங்களுக்கு என்ன பொண்டாட்டி இல்லையா, பசங்க இல்லையா, பேரன் இல்லையா? அவங்களையெல்லாம் பார்க்க வேண்டியதானே. இவகிட்ட என்ன தான் இருக்குது அப்படி கேட்குறா. இவ என்னமோ பொண்டாட்டி மாதிரி உட்காந்துட்டு அதிகாரம் பண்ணுறா. நீங்கள் சரியில்லைன்னா அப்புறம் உங்கள் பொண்டாட்டி என்னங்க பண்ணுவாங்க? அவங்க மேலே என்னங்க தப்பு இருக்குது? நீங்கள் சரியாக இருந்து உங்கள் குடும்பத்தோடு இருந்திருந்தீங்கன்னா ஏன் அவங்க அந்த தப்பெல்லாம் செய்ய போகிறாங்க? அவங்க பண்ணாங்களா இல்லையான்னு நாம் பார்க்கல. ஆனாலும் எங்களுக்கு தெரிஞ்சு அவங்க தப்பு பண்ண மாதிரி தெரியல. உண்மையாக சொல்கிறேன். அவங்க பழைய வீடியோவிலேருந்து நான் எல்லாமே பார்த்துருக்குறேங்க. இப்போ நான் அவங்க சேனலை பார்க்க ஆரம்பித்தேன்னா அப்போவே அவங்க பழைய வீடியோவிலேருந்து எல்லாத்தையுமே பார்த்துட்டேன். ஆனால் ஒரு வீடியோவோட நீங்கள் சொல்கிற மாதிரி அவங்க பாய் ஃப்ரெண்டோடையெல்லாம் அவங்க இருந்தே நான் பார்த்ததே இல்லையே. அவங்க தனியாக தான் வீடியோ போடுறாங்க. அப்போ இருந்து இப்போ வரைக்கும் சிக்காதான் என் புருஷன் தான் பேசியிருக்கிறாங்க. ஒரு வார்த்தை கூட அடுத்தவங்கள பற்றி அவங்க பேசவே இல்லையே. உண்மையாக சொல்கிறேன். எல்லாருமே ஏன் அந்த அம்மா தப்பாக பேசுகிறீங்க? அந்த அம்மா தப்பு பண்ணாங்கன்னு நீங்கள் போய் பார்த்தீங்களா? பேசுகிறவங்களுக்கு சொல்கிறேன் நான். நேரில் பார்க்காம ஏங்க இப்படி பேசுகிறீங்க? இந்த போட்டா விஷயம் ஒன்று தான் அந்த பொம்பளைனால வந்துச்சு. ஆனாலும் அது இவளே இந்த கருப்பி தான் எல்லாமே ரெடி பண்ணி விட்டான்னு அந்த பொம்பளையுமே சொல்லிடுச்சு. இன்னும் ஏங்க அதையே பிடிச்சி தொங்குறீங்க? ஏங்க 5 வருஷமாக புருஷனே கூட இல்லைங்க. அவங்க என்ன தாங்க பண்ணுவாங்க? அவங்களுக்கு வாழணும், எல்லா ஆசை வாசம் எல்லாமே இருக்குமில்லங்க.